சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதம் சேதி புராணம் பஞ்சலக்ஷணம். நம்முடைய பாரத தேசத்திலே வேதங்கள் தான் சனாதன தர்மத்துக்கு மூலமான பிரமாணங்களாக உள்ளன. அந்த வேதத்தினுடைய பொருளை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் இவை அனைத்தும் இன்றியமையாதவையாக ஆகின்றன. ஒரு உயர்ந்த கருத்து, ஆழமான கருத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு வேதத்தை மட்டும் படித்தால் புரிந்துவிடாது. அந்த வேதத்தை ஆழமாக தெரிந்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தையே தங்கள் நூல்களிலே ரிஷிகள் எழுதி வைத்தார்களே, அந்த நூல்கள்தான் ஸ்மிருதிகளும் இதிகாச புராணங்களும். அவற்றை படித்தால்தான் அந்த ரிஷிகளுடைய கண்ணோட்டத்திலே அந்த தர்மங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம வேதத்தை படித்தால் படிப்பதற்கான திறமையும் இல்லை, அதை புரிந்து கொண்டு ஆராய்ச்சி செய்வதற்கான சக்தியும் நம்மிடத்திலே கிடையாது. நல்ல ஞானிகள், சிறந்த அறிஞர்கள், ரிஷிகள் அனைவரும், அவர்கள் அனைவரும் அந்த வேதத்தை நன்கு உணர்ந்து அதனுடைய பொருளை தங்கள் நூல்களிலே எழுதி வைத்தார்கள், தெளிவுபடுத்தினார்கள் என்றால் அவற்றை கொண்டுதான் வேதத்தினுடைய பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் தான் புராணங்கள் மிகவும் முக்கியமாகின்றன. எந்த காலகட்டத்தில் நாம் புராணங்களை படித்தாலும் புதிதான அர்த்தங்களை நமக்கு அது காட்டி கொடுக்குமா. புராணம்னு சொன்னாலே புரா அபி நவம் புராணம் என்று தெரிவிப்பார்கள். புரா ரொம்ப பழமையான நூல்கள், ஆனால் நவம் ஆனாலும் புதுமை மாறாமல் இருக்கின்றன. எத்தனை முறை ராமாயணத்தை கேட்டாலும், எத்தனை முறை பாகவதத்தையோ விஷ்ணு புராணத்தையோ மத்ஸ்ய புராணத்தையோ கூர்ம புராணத்தையோ கேட்டாலும் புதிதான அர்த்தங்கள் பலவற்றை அது காட்டுகிறது. அதனாலேதான் நமக்கு வழிகாட்டும் நூல்களாக முக்கியமாக இவை கொண்டாடப்படுகின்றன. அந்த புராணங்களிலே பல அர்த்தங்கள், பல கருத்துகளும் சரி, பல தத்துவங்களையும் சரி, இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்பதும் சரி, இது அனைத்துமே சொல்லப்பட்டுள்ளது. அதிலே இன்றைய தினம் நாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தத்துவம் காலம். காலம்னு சொல்லுகிறோம் அல்லவா? காலம்னு சொன்ன உடனேவே நமக்கு ஒரு கடிகாரம் நினைவுக்கு வரும். காலம் ஓடிக்கொண்டே இருக்கும், அதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, நேர் கோடாட்டம் ஓடிண்டே இருக்கும்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த காலம் என்பது புராணங்களின்படி அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் கால அளவு இருக்கும் என்பது கிடையாது. இந்த பூமியிலே நாம் மனுஷர்கள் வாழுகிறோம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய கால கணக்கு வேறு மாதிரி இருக்குமா. இங்கிருந்து 2 உலகங்கள் தாண்டினா சுவஹா, ஸ்வர்கலோகம்னு தேவர்களுக்கு சொல்லுகிறோமோ இல்லையோ, அந்த ஸ்வர்கலோகத்தில் இருக்கும் தேவர்களுக்கு காலக்கணக்கு வேறு மாதிரி இருக்குமா. அங்கிருந்து இன்னும் உயர்ந்த பிறவிகள், இப்ப பிரம்மா, நான்முக கடவுள் இருக்கிறாரே, அந்த பிரம்மாவினுடைய காலக்கணக்கு என்பது இன்னும் வேறுபட்டதாக இருக்கும்னு புராணங்கள் தெரிவிக்கின்றன. என்னன்னு நாம் ஆழ்ந்து பார்க்கலாம். நாம் மனிதர்கள், நமக்கு ஒரு நாள் என்றால் என்ன சொல்லுகிறோம்? ஆங்கில கணக்கின்படி 24 மணி நேரம்னு சொல்றோம். சாஸ்திரங்களின்படி 60 நாழிகைகள் என்று சொல்லுகிறோம் இல்லையோ. பகல் 30 நாழிகை, காலை 6 மாலை 6 வரை 30 நாழிகைகள்னு பிரிப்பார்கள். இரவு பொழுது என்பது 30 நாழிகைகள். ஆக மொத்தம் 60 நாழிகை சேர்ந்தால் ஒரு நாள் என்று சொல்லுகிறோம். அதை போல 15 நாட்கள் சேர்ந்தால் ஒரு பக்ஷம், வளர்பிறைன்னு சொல்றோம், சுக்லபக்ஷம். தேய்பிறைன்னு சொல்றோம், கிருஷ்ணபக்ஷம்னு பெயர். இந்த 2 பக்ஷங்கள் உள்ளன. இந்த 2 பக்ஷங்களும் சேர்ந்தால் ஒரு மாசம் என்று கணக்கு பண்ணுகிறோம். அத போல 2 மாசங்கள் சேர்ந்தால் ஒரு ரித்து என்று சொல்லுவார்கள். இப்ப கிரீஷ்ம ருத்து கோடைக்காலம், வசந்த ருத்து நன்னா ஸ்பிரிங்னு ஆங்கிலத்துல சொல்றாலும் இல்லையோ, மலர்கள் எல்லாம் பூக்கக்கூடிய காலம். சரத் ருத்து, சிசிர ருத்து, இலை உதிர் காலம்னு சொல்றோமே. அதுக்கப்புறம் ஹேமந்த ருத்து, அதுதான் நன்னா குளிர்காலம். சிசிர ருத்து, மார்கழி தை என்பது ஹேமந்த ருத்து, மாசி பங்குனி என்பது சிசிர ருத்து. இப்படி 6 ருத்துக்கள் உண்டு. கிரீஷ்ம ருத்து, வசந்த ருத்து, வருஷ ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து, இப்படி 6 ருத்துக்கள் உண்டு. அது ஒவ்வொரு ரித்துவுக்கும் 2 மாசம். அப்ப 6 ரித்துக்களுக்கு 2 மாசம்னா 12 மாதங்கள். இந்த 12 மாதங்கள் சேர்ந்தால் தான் ஒரு வருடம் என்று சொல்லுகிறோம். அந்த வருஷத்தை 2ஆ பிரிக்கிறோம் அல்லவா. உத்தராயணம்னு ஒரு பகுதி 6 மாசம், தட்சிணாயனம்னு ஒண்ணு. இப்ப தை மாசத்திலிருந்து தை, மாசி, பங்குனி, சித்திர, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதங்களுக்கு உத்தராயணம்னு பெயர். அதே போல ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாசங்களுக்கு தட்சிணாயனம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இப்படி 6 மாசம் உத்தராயணம், 6 மாசம் தட்சிணாயனம் சேர்ந்தால் ஒரு வருஷம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய பூமியிலே இருக்கக்கூடிய கால அளவு, கால கணக்கு.
இதுவே தேவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, அந்த தேவர்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி கால கணக்கா. ஒரு மனுஷனுடைய ஆயுசுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? 100 வருஷம்னு சொல்றோமோ இல்லையோ. சதாயுர்வை புருஷா என்று வேதமே சொல்லுகிறது. ஒரு புருஷனுக்கு, மனிதனுக்கு ஆயுசு என்பது 100 வருட காலம்னு சாஸ்திரத்தினுடைய கோட்பாடு. அந்த 100 வருஷம் என்பது எப்படி கணக்கிடப்படும்? நமக்கு 60 நாழிகை போனா ஒரு நாள், அதை போல 365 நாள் போனா ஒரு வருஷம், அதை போல 100 வருஷம் போனா ஆயுசு முடிஞ்சு போயிடுமோ இல்லையோ. இது நம் கணக்கின்படி. தேவர்களுக்கு காலக்கணக்கு எப்படி என்றால், நமக்கு ஒரு நாள் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் கிடையாது. நம்முடைய ஒரு வருஷம் என்பதுதான் தேவர்களுக்கு ஒரு நாளாம். அதாவது பூலோகத்தில் ஒரு வருஷ காலம் ஓடுகிறது என்றால், அப்ப தேவலோகத்தில் ஒரு நாள் முடிந்தது இருக்கிறதுன்னு அர்த்தமா. அதையும் எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்றால், கீழே உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டா பார்த்தோமோ இல்லையோ. தை மாசத்திலிருந்து ஆனி மாசம் வரை உத்தராயணம்னு பார்த்தோமே, அதுதான் தேவலோகத்தில் இருக்கும் தேவர்களுக்கு பகல் பொழுது. தேவர்களுக்கு காலை 6 மணி என்பது எதுவென்றால் நம்முடைய தை மாச பிறப்பு. தேவர்களுக்கு சாயங்காலம் 6 மணி என்பது என்னவென்றால் ஆனி மாசம் முடிஞ்சு ஆடி மாசம் துவங்குகிறதே, அதுதான் சூரியன் அஸ்தமிப்பதாக அவர்களுக்கு கணக்கு. அப்ப அவர்களுக்கு ஒரு பகல் என்பது நம்முடைய 6 மாசம், அவர்களுக்கு இரவு என்பது நம்முடைய தட்சிணாயனம் என்கிற 6 மாசம். அப்ப நமக்கு 365 நாள் ஒரு வருஷம் முடிந்ததென்றால் தேவர்களுக்கு ஒரு நாள் முடியுமா? அதை போல அவர்களுக்கு 365 நாள் முடிஞ்சா ஒரு வருஷம் வரும். அதை போல 100 வருஷங்கள் தேவர்களுக்கு ஆயுசு. தேவர்களுக்கு ஆயுசு எவ்வளவுன்னு கேட்டா 100 வருஷம்னு தான் சொல்லணும். ஆனா எந்த கணக்காலினால்? நம்முடைய கணக்கால் 100 வயசு அல்ல, தேவர்களின் கால கணக்கின்படி 100 வயசு. தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருஷம். அப்ப தேவர்களுக்கு ஒரு வருஷம்னா என்ன? நமக்கு 365 வருஷம். அதை போல அவர்களுக்கு 100 வருஷம் என்றால் நம்முடைய கணக்கின்படி 36,500 வருஷம். இத்தனை வருஷங்கள் முடிந்தால்தான் தேவர்களுடைய ஒரு ஆயுசு முடிகிறது, 100 ஆண்டுகள் முடிகின்றன என்று பொருள். இது அடுத்த நிலை. தேவர்களுடைய காலக்கணக்கு பார்த்தோமா, அதை விட உயர்ந்தவர் பிரம்மா சத்தியலோகத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருடைய காலக்கணக்கு எப்படின்னு பார்த்தால், இப்ப தேவர்களுடைய ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு ஆண்டுன்னு பார்த்தோமா, அப்ப தேவர்களுடைய ஒரு ஆண்டு என்பது நம்முடைய 365 ஆண்டுகளுக்கு பொறும். அதை போல ஒரு சதுர்யுகம்னு சொல்றோமோ இல்லையோ, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களும் சேர்ந்து எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்றால், தேவர்களின் கணக்குப்படி 12,000 ஆண்டுகள் கழிய வேண்டும்னு தெரிவிக்கிறார்கள். தேவர்களுடைய ஒரு ஆண்டே நமக்கு 365 ஆண்டுகள். அந்த தேவர்கள் கணக்குப்படி 12,000 ஆண்டுகள் முடிந்தால், அதாவது நம்முடைய கணக்கில் தோராயமா 43,20,000 ஆண்டுகள் வரும். அத்தனை ஆண்டுகள் தேவர்களுக்கு 12,000 வருஷங்கள் முடிந்ததென்றால் ஒரு சதுர்யுகம் முடியும். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் முடியுமா? இதை போல 1000 சதுர்யுகங்கள் முடிய வேண்டும். ஏன்னா ஒரு சதுர்யுகத்துக்கும் அடுத்த சதுர்யுகத்துக்கும் இடையில் பிரளயம் கிடையாது. அதை ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். பிரளயம் என்பது வெகு நாட்களுக்கு ஒரு முறைதான் வரும். இப்ப கலியுகம் நடக்கிறதா, இந்த கலியுகம் முடியும் போது பிரளயம் வரும், உலகம் அழிந்து விடும் என்பதெல்லாம் கிடையாது. பகவான் கல்கி அவதாரம் எடுத்து தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். அப்படியே கிருத்தயுகம் துவங்கிவிடும். உலகமெல்லாம் அழிஞ்சு திரும்ப உண்டாக போவது கிடையாது. அப்ப ஒரு சதுர்யுகம் என்பது தேவர்கள கணக்கில் 12,000 ஆண்டுகள். அதை போல 1000 சதுர்யுகங்கள் முடிய வேண்டும். முடிந்தால் பிரம்மா சத்தியலோகத்தில் இருக்காரோ இல்லையோ, அவருடைய ஒரு பகல் பொழுது முடியுமா? பகல் பொழுதுனா என்ன? காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரை நமக்கு கணக்கு சொல்றோமோ இல்லையோ, அதை போல பிரம்மாவனுடைய பகல் எவ்வளவு பெருசுன்னால் 1000 சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியும். ஒரு சதுர்யுகம் என்பது தேவர்கள் கணக்கில் 12,000 ஆண்டுகள். தேவர்கள் கணக்கில் ஒரு ஆண்டு என்பது நமக்கு 365 ஆண்டுகள். அப்ப கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு பகல் என்பது எவ்வளவுன்னு. அந்த பகல் பொழுது பிரம்மாவுக்கு முடிகிறதோ இல்லையோ, முடிஞ்ச உடனே அவர் தூங்க போய் விடுவார். அது இன்னொரு இரவு இதே கணக்கு தானே. 1000 சதுர்யுகங்களுக்கு பகல் ஓடுகிறது என்றால் அதுக்கு நிகரான இன்னொரு 1000 சதுர்யுகங்களுக்கு இரவு பொழுது இருக்க போகிறது. அந்த ரெண்டு சேர்த்தால் 2000 சதுர்யுகங்கள் முடிந்தால் அப்போது பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடியும். அதை போல அவருக்கு 365 நாள் முடிந்தால் அவருக்கு ஒரு வருஷம் முடியும். அதை போல பிரம்மாவுக்கு 100 வருஷம் ஆயுசு. அப்ப நமக்கும் 100, தேவர்களுக்கும் 100, பிரம்மாவுக்கும் 100. ஆனா அந்த 100ங்கிறது நமக்கு ஒரு 100.
தேவர்களுக்கு அதுவே 36,500 வருஷமா இருக்கு. பிரம்மாவுக்கு அடி எனக்கு தெரியல, நீங்க கணக்கு போட்டு கணினியை வச்சுன்னு போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சதுர்யுகத்துக்கு 12,000 தேவ வருஷங்கள். 1000 சதுர்யுகம் முடிஞ்சா ஒரு பகல் முடியும். அப்ப 2000 சதுர்யுகங்கள் முடிஞ்சா ஒரு நாள் முடியும். அதை போல 365 நாள் ஆனா ஒரு வருஷம் பிரம்மாவுக்கு முடியும். அதை போல 100 வருஷங்கள் முடிந்தால் பிரம்மாவினுடைய கால அளவு முடிய போகிறது. இப்படி புராணங்களிலே காலக்கணக்கு சொல்லப்பட்டுள்ளது. இதை பொறுத்து பல அழகான கதைகளையும் நாம் காணலாம். ஒரு கதை, சூரிய வம்சத்திலே ரைவதன் என்று ஒரு அரசன் இருந்தான். அந்த ரைவதனுக்கு ரேவதி என்று ஒரு பெண் இருந்தாள். சூரிய வம்சம் என்பது ராமன் பிறந்த வம்சம், இக்ஷ்வாகு வம்சம். இந்த ரைவதன்கிற அரசன் ராமனுக்கு ரொம்ப முற்காலத்திலேயே இருந்தவர். அந்த ரைவதன் அந்த காலத்து அரசர்களுக்கெல்லாம் இங்கிருந்து ரொம்ப எளிமையாக, நாம எப்படி ஒரு காஞ்சிபுரத்துக்கோ சென்னையில் இருக்கோம்னா காஞ்சிபுரத்துக்கோ அல்ல ஒரு செங்கல்பட்டுக்கோ போயிட்டு வருவோமோ, அதை போல அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் ஆசைப்பட்டால் சொர்க்கலோகத்துக்கோ சத்தியலோகத்துக்கோ போவார்களாம். அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர்கள், வல்லமை படைத்தவர்கள். அந்த தேவர்களும் இவர்களை ஆசைப்பட்டு அழைத்தார்கள். அதை போல இந்த ரைவதன் என்பவர் தன்னுடைய மகள் ரேவதி தேவியை கூட்டிக் கொண்டு ஒரு முறை சத்தியலோகத்துக்கு பிரம்மாவை பார்ப்பதற்காக போனார். எதுக்கு போனார்னால், பெண்ணுக்கு கல்யாணம் செய்வதற்கான வயது வந்து விட்டது, நல்ல மாப்பிள்ளை யாராவது வேண்டும். அதனால பிரம்மாவிடத்திலேயே போய் கேட்போமே, அவர்தானே உலகத்துல அனைவரையும் படைத்தார். அப்ப யார் சான்றிதழ் கொடுக்கணும்? ஒரு பிள்ளை நல்லவனான தகப்பனார்கிட்ட சேர்த்தா சொல்லிடுவாரோ இல்லையோ. அப்ப உலகத்திலேயே சிறந்தவன் யார், யாருக்கு என் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கலாம்னு கேட்பதற்காக ரைவதன் தன் பெண் ரேவதியை அழைத்து கொண்டு சத்தியலோகத்துக்கு போனார். போன சமயத்தில் அங்கு சில கந்தர்வர்கள் எல்லாம் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். சரி, நடுவுல பிரம்மா ஆனந்தமா பாடல் கேட்கும் போது நாம போய் குறுக்க அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று 2 நிமிஷம் ஓரமாக அமர்ந்து கொண்டு ரைவதனும் ரேவதியும் அந்த இசையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கச்சேரி முடிந்தது. உடனே ரைவதன் பிரம்மாவிடத்துல போய், இதற்காகத்தான் வந்தேன், என் பெண்ணுக்கு நல்ல வரன் ஏதாவது சொல்ல வேண்டும்னு பிரார்த்தித்தார். அந்த காலத்திலிருந்தே கட்டம் போல் இருக்கு. இப்பதான் நாம இதுக்கு எத்தனையோ துன்பப்படுகிறோம் பெண்ணு கிடைப்பதற்குனால். சிறந்த அரசனுக்கே பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமல் பிரம்மாவிடத்துல போய் எனக்கு யாரான நல்ல பிள்ளைய சொல்லுன்னு கேட்டார். அப்ப பிரம்மா தூக்கி போடும்படிக்கு, அதிர்ச்சி அளிக்கும்படிக்கு ஒரு வார்த்தை சொன்னாராம். இந்த அரசனுக்கு என்ன எண்ணம்? ரைவதன் ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்காரோ இல்லையோ. ராமன் வாழ்ந்ததே திரேதாயுகம். அந்த திரேதாயுகத்துல ராமனுக்கு பல்லாண்டுகளுக்கு முன்னால் இந்த ரைவதன் என்கிற அரசன் இருந்தான்னு சொல்லுங்களேன். ரைவதனுக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணை அந்த காலத்தில் இருக்கிற மன்னர்களுக்குள் யாரோ ஒரு மன்னவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். யார் சிறந்த வீரன், யார் சிறந்த பண்பாளன், இப்போது உலகத்தில் இருப்பவர்களுக்குள்ளே யார் சிறந்த பண்பாளன்னு கேட்டு தெரிந்து கொள்வதற்காக ரைவதன் பிரம்மலோகத்துக்கு போனார். போன உடனே பிரம்மா சொன்னார், ரைவதா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நீ இங்கே வந்து 2 நிமிஷம் இசை கேட்டுக்கொண்டு கச்சேரி அனுபவித்துக் கொண்டிருந்தாயே, இந்த 2 நிமிஷங்களுக்குள்ளே பூமியிலே திரேதாயுகம் மாறி ராமாவதாரம் முடிந்து, திரேதாயுகம் முடிந்து, துவாபர யுகம் தொடங்கி, துவாபர யுகத்திலே பல லட்சம் ஆண்டுகள் போய் கிருஷ்ணாவதாரமே வந்துவிட்டது என்று பிரம்மா சொல்லுகிறார். ஏன்னா அவ 2 நிமிஷம் பிரம்மலோகத்தில் இருந்தால், எழுதான் பார்த்தோமே, பிரம்மாவுடைய ஒரு பகல் என்பதே 1000 சதுர்யுகங்கள். அப்ப அங்க 2 நிமிஷம் இருந்திருந்தால் அதுக்குள்ள இங்க சில யுகங்களே கடந்து விட்டன. அதனால பிரம்மா சொல்றார், நீ புறப்பட்டு வரும்போது பூமியில யாரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ அவர்கள் யாருமே இன்றைக்கு உயிரோட கிடையாது. அதனால அவர்களுக்குள் தேடாதே, நான் ஒரு வழி சொல்லுகிறேன். இப்ப திரும்ப நேர பூமிக்கு போ. துவாபர யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே கண்ணனுக்கு தமையனாக பலராமன்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப சிறந்த பண்பாளன். அவருக்கு உன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடு என்று பிரம்மா சொல்லுகிறார். ரேவதி தேவின்னு தான் பலராமனுடைய மனைவிக்கு பெயர். அந்த ரேவதி யார் என்றால், இவர்கள் இருப்பதோ சந்திர வம்சம், துவாபர யுகத்திலே இருக்கிறார்கள். ஆனா பலராமனுடைய மாமனார் யார் தெரியுமா? ராமனுக்கு முன்னால் பிறந்தவரான ரைவதன்கிற அரசன். அது எப்படி சுவாமி, ராமாவதாரத்துக்கு முன்னாடி இருந்த ஒருவர் பலராமனுக்கு பொண்ணு கொடுக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்தாரா? இல்லாட்டா அந்த பெண்ணுக்கே ரொம்ப பல 1000 ஆண்டுகள் வயசாயிருக்கும். என்னால் அவர்கள் சத்தியலோகத்துக்கு போய்விட்டு 5 நிமிஷம் திரும்பி வந்தாலும் இல்லையோ, அதற்குள்ளே இங்கு யுகங்களே மாறிவிட்டன. அந்த ரைவதனுடைய பெண் ரேவதியைத்தான் பலராமன் திருமணம் செய்து கொண்டார். இது ஒரு இடத்துல இந்த கால மாற்றத்தை வைத்து ஒரு வேடிக்கையான சரித்திரம் புராணங்களிலே பார்க்கலாம். அதே போல ஸ்ரீ பாகவத புராணத்தில் ரொம்ப அழகான ஒரு கதை, கிருஷ்ணாவதாரத்தோடு தொடர்புபட்ட ஒரு கதையை சொல்லுகிறார். ஒரு காலத்தில் கண்ணன் தினமும் பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்ப்பதற்கு செல்வார் அல்லவா.
வாழ்வது கோகுலத்தில். கோகுலத்திலிருந்து இடையர்களையும் அழைத்து கொண்டு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு பிருந்தாவனத்துக்கு செல்வார்கள். ஒரு 6 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டா 9 மணி 10 மணி ஆகும். அங்க போய் மேய மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டு விட்டு எங்காவது தண்ணீர் இருக்கிற இடமா பார்த்து அமர்ந்து கொண்டு எல்லாரும் பிரசாதம் கையில் எடுத்துட்டு வந்திருப்பார்கள். இங்கேருந்து 10 மைல் 20 மைல் நடந்து போனா பசி வந்துடும் குழந்தைகளுக்கு. தாங்கள் வீட்டிலிருந்து பிரசாதத்தை கட்டி எடுத்து கொண்டிருப்பார்கள். அதை போய் பிரித்து வைத்து கொண்டு அமர்ந்து உண்பார்களாம். கண்ணன் நடுவுல அமர்ந்து கொள்வாராம். அவரை சுத்தி எல்லா கோபர்களும் அமருவார்கள். கண்ணன் தன் கையில புல்லாங்குழல் இருக்குமோ இல்லையோ அதை எடுத்து இப்படி இடுப்புல சொருகிப்பாராம். பிப்ரத் வேணும் ஜடர படையோகோ ஸ்ருங்க வேத்ரேச்ச கக்ஷே. தன்னுடைய கைக்கு இடுக்கிலே ஒரு சின்ன தடி, இந்த கொம்பு மாட்டையெல்லாம் ஓட்டுவதற்காக ஒரு தடி. அது போல இந்த கண்ணுக்குட்டியினுடைய வாயில வலை போடணும் இல்லையோ. பால் கறக்கும் போது கண்ணுக்குட்டி வந்து சாப்பிட ஆரம்பிச்சுனா பாலே கலக்க முடியாது. அதனால அந்த வன்னுக்குட்டி வாய்க்கு ஒரு வலை போடுவாளாம். அந்த வலை, சின்ன ஒரு தடி, சாட்டை இதெல்லாம் கையில இருக்குமோ இல்லையோ அதெல்லாம் இப்படி கைக்கு நடுவில் இடுக்கிப்பாராம். தன்னுடைய புல்லாங்குழல இடுப்புல சொருகிப்பாராம். சொருகி நடுவில் அமர்ந்து கொள்ளுவார். வாமே பானவும் அசுரண கபலம் யசோதை நன்னா தத்யோதனம் தயிர் பிரசாதம் கலந்து கொடுப்பாளாம். அவ கலக்கும் போது பால் பிரசாதமா தான் இருக்குமா. ஏன்னா காலையிலேயே தயிர் பிரசாதமா கலந்தா வெயில்ல இந்த குழந்தைகள் எல்லாம் நடந்து போய் சாப்பிட்றதுக்குள்ள புளிச்சு போயிடும் இல்லையோ. அதனால யசோதை பார்த்து நன்னா பாலை விட்டு அந்த சோற்றை பிசைந்து விட்டு கொஞ்சமா தயிரை சேர்த்து கட்டி கொடுத்துருவாளாம். அது இந்த குழந்தைகள் 11 மணிக்கு போய் சாப்பிட்றதுக்குள்ள நன்னா தோய்ந்து புது தயிர் கலந்த தத்யோதனமாக இருக்கும். அதை இப்படி இடது கையில வச்சுப்பாராம். வாமே பானவும் அசுரண கபலம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே, என்ன கிடைக்கும்னால் தத் பலான் அங்குலீஷு. இந்த விரல்களுக்கு நடுவில் இடைவெளி இருக்கும் இல்லையோ, அங்க இங்க ஒரு பழம், இங்க ஒரு ஊறுகாய், இங்க ஒரு காய், இப்படி எல்லாம் கண்ணன் இடுக்கி வச்சுட்டு இருப்பாராம். இது இப்படி கையில வச்சுட்டு இவர் கையில இருக்கிறத எடுத்து பக்கத்து இடையனுக்கு ஊட்டுவார். அவன் கொண்டு வந்த பிரசாதத்தை இவர் வாங்கி சாப்பிடுவார். இப்படி ஆனந்தமா பகவான் அனுபவிப்பாராம். வாமே பானோ மசரண கபலம் தத்பலான் அங்குலீஷு ஹாசயன் நர்மபிஸ்வைஹி. பேசும்போது ஒரு சாப்பிடும்போது பேசாமல் மௌனமா காக்க முடியும். கண்ணன் இப்படி கேலி செய்து கொண்டு ஏதாவது சாட்டுவாக வேடிக்கையாக பேசி தன்னுடைய நண்பர்களை எல்லாம் மகிழ்வித்து கொண்டு பால கேளிகி, ஒரு சின்ன பிள்ளை விளையாடுவதை போல பரபிரம்மே வந்து இங்கு விளையாடி கொண்டிருந்தாரா. இதை சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா மேலே இருந்து பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு ஒரே பொறாமை. ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜேன்னு சுகர் தெரிவிக்கிறார். சொர்க்கலோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கண்ணன் இங்கு இருப்பதை பார்த்தால் ஐயோ இது என்ன பெரிய ஒரு உற்சாகமான ஒரு ஆனந்தமா இருக்கே. கண்ணன் இந்த இடையர்களோடு சேர்ந்து வாழ்வதை பார்த்தால் இவர்தான் பெரிய ராஜா, இந்த உலகத்துக்கே இவர்தான் தலைவன். கண்ணனுக்கு இந்த இடையர்களோடு இருக்கிற ஆனந்தம் சொர்க்கலோகத்தில் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று தேவர்கள் எல்லாம் பொறாமைப்படுவார்களாம். அப்படி கண்ணன் இங்கு ஆனந்தமாக வாழ்ந்திருந்தார். அதை பார்த்த உடனே பிரம்மாவுக்கு கொஞ்சம் கோபம். அதென்ன இந்த இடைப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய பெருமையா, அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். சட் என்று இந்த மேய்ச்சலுக்கு மாடுகளை எல்லாம் விட்டிருந்தார்களோ இல்லையோ, அந்த மாடுகள் அனைத்தையும் திருடி கொண்டு எங்கேயோ போய் ஒளித்து வைத்து விட்டார் பிரம்மா. இந்த இடையர்கள் எல்லாம் உண்டு கொண்டிருந்தார்கள். திடீர்னு மாடு கத்தற சத்தமே கேட்கல. பொதுவா மாடு இப்படி மேய்ந்து கொண்டு இருக்குன்னா மாடு சத்தம் கத்துறது கேட்டுட்டே இருக்குமோ இல்லையோ. மானு இந்த சத்தத்தை நின்று போய் விட்டது. என்ன பண்றதுன்னு குழந்தைகளுக்கு தெரியல. எழுந்திருக்கலாம்னு பார்த்தா கண்ணன் சொன்னார், கவலைப்படாதீங்க, இப்படியே சாட்டண்டே இருங்கோ, நான் இதோ போய் என்னன்னு பார்த்து விட்டு வருகிறேன் என்று கையில பிரசாதத்தை எடுத்து இப்படி வாயில போட்டுண்டே நடந்துட்டே கண்ணன் போனாராம். போய் பார்த்தால் மாடுகளை காணும். என்னாச்சுன்னு தெரியவில்லை. சரி திரும்ப இடையர்கள் இடத்துல வரலாம்னால் சாப்பிட்டு கொண்டிருந்த இடத்துக்கு வந்தால் அங்கிருந்த இடையர்களையும் காணும். பிரம்மா இடையர்களையும் கவர்ந்து கொண்டு சென்று விட்டார். கண்ணன் ஒரு முறை யோசிச்சார். உடனே புரிந்து விட்டது, பிரம்மாதான் ஏதோ அபச்சாரப்படுகிறார், என்னுடைய பெருமையை பார்த்து பொறாமைப்பட்டு ஏதோ விளையாடுகிறார் என்று கண்ணனுக்கு புரிந்து போயிற்று. உடனே அவருக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக சட்டென்று இங்கிருந்து கண்ணன் சத்தியலோகத்துக்கு போனார். போய் பிரம்மாவை போலேயே உடல் எடுத்துக்கொண்டு வேஷமிட்டு கொண்டு பிரம்மாவுக்கு ஒரு ஆசனம் இருக்குமோ இல்லையோ, அந்த ஆசனத்தில் போய் கண்ணன் அமர்ந்து விட்டார். அதற்கு இடையிலே உண்மையான பிரம்மாவத்தர் இருக்காரே, அவர் இடையர்களையும் கவர்ந்து விட்டார், மாடுகளையும் கவர்ந்து விட்டார். அவர்கள் எல்லாம் போய் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அடைத்து விட்டு மறைத்து விட்டு தான் புறப்பட்டு சொர்க்கலோகத்துக்கு வருகிறார். கதவை தட்டினா. துவாரபாலகன் கதவை திறந்தார். யாரு நீன்னு கேட்டார். நான் தான் பிரம்மா, உங்களுக்கு தலைவன், இந்த ஊருக்கே நான் தான் தலைவன், என்ன யாருன்னு என்னை பார்த்து கேட்கிறாயேன்னு பிரம்மா சொன்ன உடனே, பிரம்மாவா? பிரம்மா ஏற்கனவே உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சிங்காதனத்தில். நீர் யாரு? போலி பிரம்மா, யாரோ வேஷமிட்டு வந்திருக்கிறீன்னு பிடிச்சு தள்ளி விட்டுட்டான் துவாரபாலகன்.
காவலாளி அவரை உள்ளேயே அனுமதிக்கவில்லை. தள்ளிவிட்ட உடனே அவர் தலகுப்பர வந்து நேர பூமியில வந்து விழுந்தால் அந்த இடத்துல கண்ணன் ஆனந்தமா ஒரு கல்லுக்கு மேலே அமர்ந்து கொண்டு புல்லாங்குழலை வாசித்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தாராம். அப்பதான் பிரம்மாவுக்கு புரிந்தது, ஓ, நான் அவரை எப்படியாவது கர்வபங்கம் பண்ணணும்னு நினைச்சேன், அதற்குள்ள என்னுடைய கர்வத்தை பகவான் போக்கிவிட்டார். நான் சத்தியலோகத்துக்கு போவதற்குள் பெருமான் என்னை போல் வேஷமிட்டு கொண்டு சத்தியலோகத்துக்கு போனார். அங்கிருந்து நான் கீழே வந்து விழுந்தால் அங்கும் கண்ணன் சேவை சாதிக்கிறார். அப்ப பரமாத்மாவேதான் கண்ணனாக பிறந்திருக்கிறார், நாம் தான் அபச்சாரப்பட்டு விட்டோம் என்று புரிந்து கொண்டு அனைத்து இடையர்களையும் அனைத்து மாடுகளையும் கண்ணனிடத்துல திருப்பி கொடுத்தாராம். கண்ணன் அவர்களை அழைத்து கொண்டு பிருந்தாவனத்துக்கு போய்விட்டார். ஆனால் இதுல நடுவுல ஒரு அழகான கதை நடந்துள்ளது. என்னவென்றால், கண்ணன் சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவும் சத்தியலோகத்துக்கு வந்து அவரை உள்ள அனுமதிக்காமல் திரும்ப கீழே வந்து இவர் புரிந்து கொண்டு இதெல்லாம் நடந்ததோ இல்லையோ, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 5 நிமிடங்கள் ஆகி இருக்குமா? அந்த 5 நிமிடங்கள் சத்தியலோகத்தில் கடப்பதற்குள் கோகுலத்தில் 1 வருஷ காலம் முடிந்து போய்விட்டது. அப்ப 1 வருஷத்துக்கு தான் மாடு மேய்க்க போன பிள்ளைகளை எல்லாம் காணும்னா பெற்றோர்கள் துன்பப்பட்டு போவார்களோ இல்லையோ. அதனால கண்ணன் என்ன பண்ணார், பிரம்மாவாக வேடமிட்டு கொண்டு சத்தியலோகத்துக்கு போனார் அல்லவா. அதே சமயத்தில் எத்தனை மாடுகள் எத்தனை கன்றுகள், அந்த மாடுக்கு கழுத்துல கட்டியிருக்கிற மணி, அந்த மாட்டினுடைய கயிறு மூக்கணாங்கயிறு, அந்த கண்ணுக்குட்டிக்கு போடுற வலை, கையில் இருக்கிற சாட்டை, எத்தனை இடையர்களோ அனைவராகவும் தானே உருவம் எடுத்துக்கொண்டாராம். எடுத்துக்கொண்டு தினமும் சாயங்காலம் பிருந்தாவனத்திலிருந்து கோகுலத்துக்கு போவார். அவரவர் வீட்டுக்கு அந்தந்த குழந்தை அந்தந்த வீட்டுக்கு போகணும். தாயார் தகப்பனாரோ ராத்திரி முழுக்க கழிக்கணும். திரும்ப காலை புறப்பட்டு எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு வரணும். இப்படியே போய் வந்தார்கள். தாயார் தகப்பனாருக்கு தங்கள் குழந்தைகளை காணும்னு தெரியவே தெரியாது. வருவதெல்லாம் கண்ணனே அத்தனை மாடுகளாகவும் உலகத்துக்கே அந்தர்யாமியானவர். அனைத்து மாடுகள் கன்றுகள், அவருடைய மூக்கணாங்கயிறு, அந்த இடையர்கள் கையில் இருக்கிற சாட்டை அனைத்துமாகவும் தானே உருவம் எடுத்துக்கொண்டாராம். 1 வருஷ காலத்துக்கு கோகுலத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் போயிட்டு வந்திருக்கார். ஒத்துருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரே ஒரு நாள் பலராமனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்ததாம். அவருக்கு திடீர்னு பார்த்தால் கண்ணனை பார்த்தா எவ்வளவு ஒரு அன்பு பெருகுமோ அதை போல எந்த மாட்டை பார்த்தாலும் அன்பு பெருகுகிறது, எந்த இடையனை பார்த்தாலும் நிறைய அன்பு வருதான். அவருக்கு ஏன்னே புரியல. கண்ணனிடத்துல மெதுவா போய், கண்ணா, நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன், உன்கிட்ட இருக்க வர வேண்டிய அன்பு எல்லாரிடத்திலும் வருகிறதே, இது எதனாலேன்னு கேட்டார். கண்ணன் உடனே அவர் காதை பிடிச்சு திருகி, நீ ரகசியத்தை வெளியே சொல்லிவிடாதே, எந்த இடையர்கள் எல்லாம் பிரம்மா திருடி கொண்டு போய்விட்டார், நான் தான் அனைத்து இடையர்களாகவும் வேஷமிட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன், யார்ட்டையும் வெளியில சொல்லாதன்னு அவரையும் அமுக்கி விட்டு 1 வருஷ காலம் இவரே வீட்டுக்கும் காட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கார். 1 வருஷம் கழித்துத்தான் உண்மையான இடையர்களை பிரம்மா திரும்ப கொடுத்தான், உண்மையான மாடுகளை திரும்ப கொடுத்தார். அதற்கு பிறகுதான் இடையர்களும் மாடுகளும் திரும்ப கோகுலத்துக்கு வந்து அடைந்தார்கள். இதுவும் ஏன் நடந்தது? சத்தியலோகத்தில் இருக்கிற காலக்கணக்கு வேறு, நம் பூமியில் இருக்கிற காலக்கணக்கு வேறு. அங்கு 2 நிமிஷம் ஒரு கதை நடப்பதற்குள்ளே இங்கு ஒரு ஆண்டே முடிந்து போய்விட்டது. ஆனால் அந்த ஆண்டு முழுவதும் கண்ணனுடைய லீலையை பாருங்க. அதற்குள் தான் உலகத்துக்கே அந்தர்யாமின்னு காட்டும் விதமாக அனைத்து ஆத்மாக்களாகவும் அனைத்து பொருள்களாகவும் தானே வடிவெடுத்து கொண்டு அழகான ஒரு சேஷ்டித்தத்தை தானும் நடத்தி காட்டினார். இப்படி புராணங்களில் ஒரு அழகான கருத்து, எப்படி கால அளவு மாறுபடும்ங்கிற தத்துவார்த்தமும் இருக்கும். அந்த தத்துவார்த்தத்தை நாம் நினைவில் கொண்டு புரிந்து கொண்டு சின்ன குழந்தைகளுக்கும் புரிய வைக்கும்படிக்கு அழகான சேஷ்டித்தங்கள் கதைகளோடு சேர்ந்து சொல்லப்பட்டுள்ளன. இதுதான் புராணங்களுடைய ஏற்றம். தொடர்ந்து இதை போல மேலும் பல கதைகளையும் நாம் அனுபவிக்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।